அதிமுகக்கான கூட்டணி கதவுகள் திறந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? மைக்கு கீழ இருக்குங்க. மைக்கு கீழ இருக்கு. பேசுங்க ஐயா, பேசுங்க. ஏற்கனவே இது குறித்து சென்னையிலேயே நான் பதிலளித்திருக்கேன். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவருடைய பெருந்தன்மையை இது காட்டுகிறது. சார், கடைசியா பாராளுமன்றத்தில் மோடி உரையை பார்த்தீங்கன்னா என்டிஏ அலைன்ஸ் வந்து 400 இடங்களுக்கு மேல கைப்பற்றும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா மோடி ஒரு ஆணவ பேச்சுன்னு பாக்குறாங்க. இல்ல அதாவது அவரவர் கட்சியை உயர்த்தி காமிப்பது அந்த தலைவனுடைய பண்பாடு. உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி என்டிஏ கூட்டணி வந்து இந்தியாவே ஆளுகின்ற தனிப்பெரும்பான்மை பெருமை என்பதை உறுதி. நேற்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசிட்டு இருக்கும்போது டிஆர் பாலு வந்து எல்முருகனை பார்த்து நீங்க அமைச்சரா தொடர்றதுக்கு அன்பிட்னு சொல்லியிருக்காரு. எப்படி அது நல்ல சரி, அது முழுமையாக நம்ம பார்க்கலான்னு நம்ம கிட்ட வராம எதுக்காக வந்து மீண்டும் மீண்டும் வந்து பாஜக தலைமை வந்து அங்க அவங்க கிட்ட பேசுறாங்க. இதனால நினைக்கிறீங்க நேரடியா நம்ம அதிமுக அதிமுக சொன்ன உங்களையே எடப்பாடி அணியார் சண்டை ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்ல சார், அதிமுக சொன்ன உங்களை கூலி ஆட்களே எங்களுக்கு பின்னாடி தான் உண்மையான ஆட்கள் இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க. ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. யாரு ஜெயக்குமார்? உண்மையான கூலி ஆட்கள் யார் என்பது நாடாளுமன்ற தேர்தல் தெரியும். அமித்ஷா அதிமுக கூறந்து உங்களையா இல்ல எடப்பாடி அணியா? அமித்ஷா அதிமுக சொல்லியிருந்தார்ல. நாங்கள் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் விலகவில்லை. விலகி இருப்பது திரு பழனிசாமி அவர்கள் தான். எத்தனை இடங்களை போட்டியிடுவீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில்? உறுதியாக உங்களிடம் சொல்லிவிட்டு தான் சரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.